மோஸ்ட் ரெஸ்பெக்டட் கேரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவில் ஹீரோவோட வில்லனோட ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இருக்க கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கேரக்டர் யாருன்னா, அயன் படத்தில் நீங்கள் தாசனான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு கேரக்டரை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க பீப்பிள்ஸ். தாசனாவை ஹீரோவிடையும் வில்லனோடையும் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணி ரொம்பவே மதிக்கக்கூடிய கேரக்டராகவும் இருக்கும், ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராகவும் இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் மக்கள் மனசில் ரொம்பவே நிற்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கேரக்டர் ஹீரோவுக்கு ரொம்பவே க்ளோஸான அப்பா லெவலுக்கு இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி இருக்க ஒரு கேரக்டர். அந்த ஒரு கேரக்டர் சூப்பராகவே இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் இந்த படத்தில் அயன் படத்தில் ரொம்பவே ரெஸ்பெக்டபிள் ப்ளஸ் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு கேரக்டரை. அவன் வேற நான் வேற இல்ல. ரெண்டாவது பார்க்கக்கூடிய கேரக்டர் எதுனா சித்தி. இந்த ஒரு கேரக்டர் ஹீரோட ஃப்ரெண்டா பண்ணக்கூடிய கேரக்டரா இருந்தாலும் இந்த ஒரு கேரக்டருக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் அந்த படத்துல இருக்க ஃபேன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த ஒரு கேரக்டர் ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம வில்லனுக்கும் இவர் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் இருந்திருப்பாரு. இருந்தாலும் இந்த ஒரு கேரக்டரை ஃபேன்ஸால ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இருக்கும். மூணாவது எந்த ஒரு படத்தோட கேரக்டரை பார்க்க போறோம்னா, வடச்சென்னை படத்துல நீங்க ராஜன்ற ஒரு கேரக்டர் பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு கேரக்டரை எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த படத்துல ஹீரோவோட இந்த ஒரு கேரக்டர் எல்லாரும் மனசுலயும் நிக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இருக்கும். இந்த ஒரு கேரக்டர் ஒரு ரவுடி ரோலா இருந்தாலும் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரவுடி எப்படி இருப்பான் அந்த மாதிரி ஒரு ரவுடியா இருக்கும். மக்களுக்காக நிக்கிற ஒரு ரவுடியான கேரக்டரா இருக்கும். இந்த ஒரு கேரக்டர் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கேரக்டரா இருக்கு. அந்த ஒரு படத்துல மக்களுக்கும் இந்த ஒரு கேரக்டர் மனசுல நிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும். எல்லாருக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டராகவும் இருக்கும் வடச்சென்னை படத்திலேயே. நாலாவது எந்த ஒரு கேரக்டர் பார்க்க போறோம்னா, நாலாவது சார்பட்டா பரம்பரையில் வர ரோஸ் கேரக்டர் தாங்க பார்க்க போறோம். இந்த ஒரு கேரக்டரும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும். இந்த ஒரு கேரக்டர் கம்மியான சீன்கள்ல தான் ஃபைட் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு கேரக்டரோட ஃபைட்டும் சரி, இந்த ஒரு கேரக்டரோட டெவலப்மெண்ட்டும் வேற லெவலில் இருக்கும். இந்த ஒரு கேரக்டரை ரொம்பவே பீப்புள்ஸால லவ் பண்ணக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கேரக்டராகவும் இருக்கு. எல்லா ஃபேன்ஸுக்கும் இந்த ஒரு ரோஸ்ன்ற ஒரு கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு ரோஸை வேற லெவலில் காட்டியிருப்பாங்க. அஞ்சாவது எந்த ஒரு படத்தோட கேரக்டர் பார்க்க போறோம்னா, மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா அதில் அர்ஜுன் தாஸ்ன்ற ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த ஒரு கேரக்டர் உண்மையிலேயே ஒரு நல்ல கேரக்டரா இது பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு கேரக்டர் ஹீரோ லெவலுக்கும் சரி வில்லன் லெவலுக்கும் சரி ஒரு சமமான ஒரு கேரக்டராகவும் இருக்கும். இந்த ஒரு கேரக்டர் உண்மையிலேயே நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு கேரக்டர் மக்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டரா இருக்கும். இந்த ஒரு கேரக்டர் ஸ்டார்டிங்ல ஒரு வில்லன் டீம்ல இருக்க ஒரு கேரக்டரா இருந்தாலும் எண்டிங்ல ஒரு நல்ல கேரக்டரா காட்டி உண்மையிலேயே சூப்பரா முடிச்சிருப்பாங்க. ஆறாவது எந்த ஒரு கேரக்டரை பார்க்க போறோம்னா, ரோலக்ஸ். இந்த ஒரு கேரக்டர் கொஞ்சம் செகண்ட் தான் படத்துக்கு வந்திருப்பாரு. பட் ஹீரோவும் சரி வில்லனையும் சரி தூக்கி சாப்பிட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். இவர் இந்த ஒரு படத்துல லாஸ்ட்ல ஒரு வில்லன் மாதிரி வந்திருந்தாலும் இவர் வில்லன் இல்லை அந்த படத்தை பொறுத்தவரையும். ஏன்னா அந்த படத்தோட மெயின் வில்லன் சந்தனம் அந்த ஒரு கேரக்டரை கொண்டு இருந்தாலும் இவர் தான் இந்த ஒரு படத்தோட எண்டிங்ல ஒரு வில்லன் மாதிரி வந்திருப்பாரு. எல்லாருக்கும் இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸ்ல வேற லெவலில் காட்டியிருப்பாங்க. இவர் உண்மையிலேயே ஒரு வில்லன் மாதிரி உள்ள வந்திருந்தாலும் மக்கள் மனசுல இந்த ஒரு கேரக்டரை ஹீரோ மாதிரி அவ்வளோ சீனா காட்டியிருந்திருப்பாங்க. ஏழாவது எந்த ஒரு கேரக்டரை பார்க்க போனா, சந்துரு இன் அஞ்சான். அஞ்சான் படத்துல சந்துருன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த ஒரு கேரக்டர் வேற லெவலில் இருக்கும். ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க ஒரு கேரக்டரா இருக்கும். இந்த ஒரு கேரக்டர் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்க ஒரு கேரக்டரா இருக்கும். இந்த ஒரு கேரக்டர் ஹீரோவோட ஃப்ரெண்டா இருந்தாலும் ஹீரோக்கு ஈக்குவலா ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு கேரக்டராகவே இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் நான் தாண்டா சந்துரு நான் தாண்டா ராஜுன்ட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மனசுல இந்த ஒரு கேரக்டர் நீடிச்சிருக்க ஒரு கேரக்டரா இருக்கு. அதனால தான் அந்த ஒரு கேரக்டர் மோஸ்ட் ரெஸ்பெக்டிவ் மற்றும் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராகவும் இருக்கு சினிமால. இதுவரையிலும் அந்த தமிழ் சினிமாலே உங்களோட ஃபேவரட்டான கேரக்டர் இது கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க.